சபாநாயகர் ஆளுநர் இவங்க 2 பேருக்கு நடந்த வாதம், அதை பற்றி பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற போது சபாநாயகர் அப்படிங்கிறத அவருடைய வாய்க்குள்ள நுழையல. ஏன்னா வாயில வேற என்ன வச்சிருந்தாப்போன்னு தெரியல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டைரக்டர் சார், அவர் வந்து உளறிட்டே இருக்காப்புல, அவருக்கு எதுவும் தெரியல, அவர் ஒரு மக்கு, அவர் ஒரு மண்டு, அவர் ஒரு தற்குறி, அவர் ஒரு முட்டாள், அவர் ஒரு அடிமுட்டாள் அப்படின்னு. ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக என்று போற்றப்படும் எங்களுடைய ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகணமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. போடா பேசும்போது அதை நான் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ். அவர் திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவினுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. சாரி இவரான வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏன் தலைவா இருக்கிறீங்க? உண்மை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. தவறா நடந்துக்கிட்டாங்க. சபாநாயகர் தவறா நடந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்.